கம்ப்ரசிவ் ப்ராப்ளம். டெபிட்டார் அக்கௌண்ட்டு, கிரெடிட்டார் அக்கௌண்ட்டு ஏகப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கடைசியில் ப்ராஃபிட் அண்டு லாஸ் பேலன்ஸ் ஷீட் ரெண்டுத்தையுமே ரெடி பண்ண டேட்டா வச்சுக்கிட்டு ராம் கமான்சிங் எ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கேபிட்டல் 20 இஸ் இமிடியட்லி brought த ஃபர்னிச்சர். இது வந்து அசட் வேல்யூஷன். டூரிங் த இயர் ஹி பாரோ. இது வந்து லோனாக எடுத்துக்கணும். இன்ட்ரடியூசிங் ஃபர்தர் கேபிட்டல் அடிஷ்னல் கேபிட்டலாக இதை வித்ட்ரா 600 எண்ட் ஆஃப் த இயர் ஃபேமிலி எக்ஸ்பென்ஸு. எண்ட் ஆஃப் த மந்த்து இயர் எண்டுலன்னு கணக்கு போட்டோம்னா 7200 வந்து வித்ட்ரா ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர் அப்ளைண்ட் ஃப்ரம் தி புக். யூ ஆர் required to prepare the trade and P&L balance sheet. Sales, purchase, sales including cash sales, purchase including purchase sales, cash sales, cash purchase, carrier, wages, discount allowed to debitor, salary, bad debt, write off, trade expense, advertisement. Rama has used goods worth 1300 private purpose, paid 500 is not recorded anywhere. Recorded anywhere னா நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். டெபிட்டார் ஒர்த்து கிரெடிட்டார் ஸ்டாக் இன் ட்ரேடு ஃபர்னிச்சர் டிப்ரிசியேஷன் கொடுத்தாங்க. இப்போது என்னென்ன அக்கௌண்ட் நம்ம பார்க்க போகிறோம்? ட்ரேட் அக்கௌண்ட்டு, P&L அக்கௌண்ட். அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டு. பேலன்ஸ் ஷீட்டில் டெபிட்டார் கொடுத்துட்டாங்க, கிரெடிட்டார் கொடுத்துட்டாங்க. பட் இதில் நம்ம பண்ணுறது கேஷு தான். கேஷ் பேலன்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணால் என்ன பண்ணோம்? கிரெடிட்டாருக்கு எவ்வளோ கேஷ் பே பண்ணியிருக்கோம், டெபிட்டாருக்கு எவ்வளோ கேஷ் பண்ணியிருக்கோம். அப்போது ஃபஸ்ட்டு டெபிட்டார் அக்கௌண்ட்டை ஒர்க் அவுட் பண்ணோம். கிரெடிட்டார் அக்கௌண்ட்டை ஒர்க் அவுட் பண்ணி அவங்களோட கேஷ் பேமெண்ட் எவ்வளோ இங்கே வந்து கேஷ் பேமெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்கு அதை எடுத்து இங்கே கேஷ் புக்கில் தான் எல்லா என்ட்ரியும் இருக்கும். கேஷ் புக்கில் க்ளோஸ் பண்ணி கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ. இந்த ஐட்டம் மட்டும் இன்டைரக்ட், கேஷ் மட்டும் இன்டைரக்ட். இது ட்ரை பண்ணுறது தான் இப்போ பெரிய. ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளத்துள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு பேலன்ஸு, ஓப்பன் பேலன்ஸு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பர்ச்சேஸ் தான் ஃபஸ்ட்டு. கேஷ் பர்ச்சேஸ் தான் எடுத்துக்கணும். அதில் அவர் ட்ரா பண்ணிட்டாரு, அதையும் போட்டாச்சு. இவ்வளோதான் நம்ம வந்து கேஷ் பர்ச்சேஸ். இதையே எடுத்துகிட்டு வந்து ட்ரா சைடு இங்கேயும் போடணும். அவரோட அக்கௌண்ட்டில், ஓனரோட அக்கௌண்ட்டில் போடணும். கேரேஜு, வேஜஸ்ஸு, வேஜஸ், கேரேஜ் போட்டோம். வேஜஸ்ஸு சேலரி வராது. ஏன் சேலரி வராதுன்னா, சேலரி வந்து P&L ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். சேல்ஸு ஃபுல் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. சேல்ஸு க்ளோசிங் ஸ்டாக்கு எடுத்திருக்கோம். ஸ்டாக் இன் ஃபைனலில் க்ளோசிங் இதை வந்து இப்போ நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் வந்து கிராஸ் ப்ராஃபிட்டை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இங்கே வேறு எந்த இன்கமும் வரல. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் எல்லாம் என்னென்னமோ அதை போட போகிறோம். டிப்ரிஷியேஷன் ஃபஸ்ட். டிப்ரிஷியேஷன் ஃபர்னிச்சர் அமௌண்ட்டு 4000, டிப்ரிஷியேஷன் 10%, 400. இங்கே அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஃபர்னிச்சரில் டிப்ரிஷியேஷன் போட்டு அசட் வேல்யூஷன்
ஃபஸ்ட்டு. அடுத்தது டிஸ்கவுண்ட் அலோவ்டு, சேலரி, பேட் டெட் ரைட் ஆஃப், பேடு எக்ஸ்பென்ஸு, அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் அப்படியே இங்க வந்துடணும். சேலரி, பேட் டெப்ட் போட்டாச்சு. இந்த பக்கம் இருக்கிறத இங்கே பேலன்ஸ் பண்ணோம்னா நெட் ப்ராஃபிட் 23,000 ரூபா. இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ப்ராஃபிட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து இப்போ கேபிட்டல், இது வந்து லையபிலிட்டிஸ். அடிஷ்னல் பண்ணதை கேபிட்டலில் ஆட் பண்ணி டோட்டல் ட்ரா பண்ணியிருக்காங்க. என்னென்ன ட்ரா பண்ணியிருக்காங்க? 7,200 ப்ளஸ் வந்து 1,300 வந்து பர்ச்சேஸில், ரெக்கார்டு இல்லாதது 500, 900 வந்து 42. ஒய்ஃப் லோன் தான் கிரெடிட்டார் கொடுத்துட்டாங்க. டெபிட்டார் 21,000. யா டெபிட்டார், டெபிட்டார், டெபிட். ஸ்டாக்கு, க்ளோசிங் ஸ்டாக் இங்கே வந்து அசட்டு போட்டாச்சு. ஓரளவு எல்லாம் முடிஞ்சாச்சு. இந்த கேஷ் மட்டும்தான் வேணும். பை பண்ணது, செல் பண்ணது எல்லாம் கேஷில் வந்துச்சு. டெபிட்டாருக்கு கேஷ் பே பண்ணி அதை எங்கே இது பண்ணணும்? டிஸ்கவுண்ட் அலவுடு. இந்த பக்கம் வந்து என்ன, டெபிட் குறையிறது, அசட் வேல்யூஷன் வந்து பக்கம் இந்த பக்கம் லைபிள் கேஷ். இதை தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். டிஸ்கவுண்ட் அலோடு போட்டோம். பேட் டெப்ட் ரைட் ஆஃப் போட்டாச்சு. ரைட் ஆஃப் போட்டால் டெபிட். பேட் டெப்ட், டிஸ்கவுண்ட் அலோடு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுனா கிரெடிட்டார்கிட்ட இருந்து நமக்கு வந்தது. டிஸ்கவுண்ட் அலோடுனா நாம வந்து டெபிட்டாருக்கு கொடுத்துருக்கோம். அப்போ டெபிட் வேல்யூஷன் குறையும். பேலன்ஸு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் பேலன்ஸு இல்லை. சேல்ஸு, கிரெடிட் சேல்ஸு, கேஷ் சேல்ஸை கழிச்சிட்டோம்னா 70,000. இந்த 70,000 இங்கே எடுத்துகிட்டு வந்து டிடெக்ட் பண்ணால் 46,700 வந்து அதை நேராக எடுத்துகிட்டு வந்து டெபிட்டார் அக்கௌண்ட்டில் போடணும். அதே மாதிரி இங்கே கேஷ் பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் கேஷ் எதுக்கெல்லாம் பே பண்ணியிருக்காங்க? கேஷ் அக்கௌண்ட் தான் இப்போ மெயின். கேஷ் எதுக்கு? ஃபர்னிச்சருக்கு. ட்ராயிங்கு 7,700. ட்ராயிங் எப்படி பே பண்ணி எப்படி எடுத்திருக்காங்க? பர்ச்சேஸ்லேயே அதை கழிச்சிட்டாங்க. அதை எடுக்க வேண்டியது. மந்த்லி எடுத்தது ப்ளஸ் 500 ரெக்கார்டில் எடுத்தது. பர்ச்சேஸு 10. கேரி, ஹேச்சஸ் இதெல்லாம் வந்து இது கேஷ் புக்லேருந்து பே பண்ணியிருக்கிறது. சேல்ரி, எக்ஸ்பென்ஸு எல்லாம் போட்டாச்சு. இந்த பக்கம் இன்கம் ரிசீவ் ஆகிருக்குது. கேபிட்டல் இன்கம் தான். லோனு இன்கம் ரிசீவ் ஆகிருக்கு. அடிஷ்னல் கேபிட்டல் இன்கம் தான். சேல்ஸு இன்கம் தான். டெபிட்டாரோடது மிச்சம் போக 27,400 வந்து கேஷ் பேலன்ஸ் இருக்குது. இந்த கேஷ் பேலன்ஸ் வந்து அசட்டு. கேஷ் பேலன்ஸ் வந்து அசட்டு. எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. பேலன்ஸு ஆயிடுச்சு. முக்கியமான ஸ்டெப்ஸ் என்னென்னா, P&Lல எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இல்லை. அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுறோம். இங்கேயும் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இல்லை. கேஷ் வேணும். கேஷ் வேணும்னா கேஷ் ஓரியன்டடு கொடுத்தது, வாங்கினது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும். டெபிட்டார், கிரெடிட்டார் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்ம இன்டர்மீடியட்டாக கேஷ் பேமெண்ட் பண்ணியிருப்போம். அதையும் எடுத்து மிச்சம் எல்லா ரெக்கார்டும் ஆஷிஃபில் இருக்குது. பை பண்ணது, ட்ரா பண்ணது எல்லாமே இருக்குது. போட்டு மிச்சம் கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? இங்கே வந்து ஓப்பன் பேலன்ஸ் இல்லை. 0லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் அக்கௌண்ட் வரும் ஓப்பன் பண்ணாங்க. இங்கேயும் வந்து நில்லு. டெபிட்டாரோடது நில்லு, கிரெடிட்டாரோடது நில்லு. 0ல் இருக்குது. ஓப்பன் பேலன்ஸ் கிடையாது. இது 3 ஸ்டெப்பு.
முதல்ல கேஷ் புக் ப்ரிப்பரேஷன், அதாவது பிஎன்எல் ப்ரிப்பேர் பண்ணிடணும். கேஷ் புக் ப்ரிப்பேர் பண்ணணும்னா டெபிட்டர் அக்கௌண்ட் கிரெடிட்டர் அக்கௌண்ட் போட்டு கேஷ் புக் பண்ணணும். கேஷ் புக் பண்ணிட்டோம்னா மிச்சம் பர்சன்ட் சால்வ் ஆகிடுச்சு. இதில் டிராயிங்கில் மட்டும் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. என்ன சிக்கல்னா, மந்த்லி ட்ரா பண்ணது போட்டிருக்காங்க, பர்ச்சேஸ்லேருந்து எடுத்த 1000 ரூபா போட்டிருக்காங்க, அடுத்தது 500 போட்டிருக்காங்க. இந்த 1300 நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது.